2020 நீட்டோட கொஷின் பேப்பர். இதை சால்வ் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? இதை சால்வ் பண்ணுறதுனால இதே கொஷின் வரப்போகுதா? எக்ஸாமில் இந்த கான்செப்டில் இருந்தால் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி கேள்விலாம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம 2025 எல்லா வருஷ கொஷின் பேப்பரையும் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு அப்படின்னா, எந்த எக்ஸாம் வேணால் இருக்கட்டும், காம்படேட்டிவ் எக்ஸாம்னாலே ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணாமல் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அதே கொஷின் வரப்போதா? கிடையாது. இல்லை அதில் ஏதாவது வேல்யூஸை மட்டும் மாற்றிட்டு அதே கொஷினை கேட்க போகிறாங்களா? அதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதை பேட்டர்ன் புரியும், அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுடைய நேச்சர் புரியும், ஒரு கான்செப்டை எப்படி கேட்குறாங்கன்றது புரியும். ஒரு சில நேரம் அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு வேறு மாதிரி கொஷின் கூட வரலாம். அது லீஸ்ட் கேஸ் சினாரியோவில் சொல்கிறேன், லாஸ்ட் கேஸ் சினாரியோவில் சொல்கிறேன். புரியுதா? ஸோ நீட் எக்ஸாமில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி 2020 பேப்பரோட பாட்னி கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். பிஃபோர் தேட், நம்ம Xylem லேர்னிங்லேருந்து we have launched a extended crash course program. அப்போ இது ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னா, எல்லோரும் 12th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த கடைசி 35 நாள் அங்கே தான் கிராஷ் கோர்ஸ் போவாங்க, கரெக்டாக? பட் கொஞ்சம் முன்னாடியே அதை பண்ணலாமே, பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு we have made this initiative. அந்த கிராஷ் கோர்ஸும் இருக்குது, அதுக்கு நான் வரேன். பட் திஸ் இஸ் த எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம். இப்போ எல்லா சாப்டரையும் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லிக் கொடுப்போம். லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குதும். நீங்கள் ஆப்குள்ளார வந்தோடனே கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது, ஏஐ ஃபீச்சர் இருக்குது, வீக்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் இருக்குது, கொஷின் டிஸ்கஷன் இருக்கும், நீட் பேஸ்டு மார்க் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஜிஐபி எக்ஸாம் இருக்கும். அதில் உங்கள் காம்படிட்டிவ் ரேங்க் தெரியும், மென்டார்ஸும் இருப்பாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நாங்கள் ஆன்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸ் எடுப்போம். ஆஃப்லைனில் வி ஹேவ் சென்டர்ஸ், கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வி ஹேவ் Xylem ஹைப்ரிட் கேம்பஸ். அங்கே வி ஹேவ் ஃபேக்கல்ட்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. அவங்க இந்த ஆஃப்லைன் கோர்ஸை எடுப்பாங்க. இட் இஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் கோர்ஸ். ஸோ 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இஸ் த ப்ரைஸ் ஃபார் த ஆன்லைன் எக்ஸ்பிஎல். ஆஃப்லைன் எக்ஸ்பிஎலுக்கு 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இஸ் த ப்ரைஸ். இதில் கோர்ஸு, ஸ்டடி மெட்டீரியல், டேபோட வந்துடும். ஏன்னா அந்த டேப்பில் நம்ம Xylem ஆப்போட ஆக்சஸ் கொடுப்போம். அப்போது அந்த ஆப்பில் நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துக்கலாம். சரியா? புரியுதா? ஸோ யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் த கூப்பான் கோட் XPL10, யூஸ் த 10% ஆஃபர். QR கோடை ஸ்கேன் பண்ணலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் சேரலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர் 8129000700. சரியா? அப்போது ஸ்கேன் த QR கோட் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அது மூலமாக ஜாயின் அவர் வாட்ஸ்அப் குரூப். அங்கே ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் வரக்கூடிய செஷன்ஸுடைய நோட்ஸ் PDF உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த செஷன் பசங்களா. ரைட்? ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஃப் டுடேஸ் 2020 பாட்னி பேப்பர். நான் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதை வச்சு உங்களுக்கு வேறு எப்படி மாடிஃபை பண்ணி கொஷின் கேட்டாலும் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் இட். சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அட்ரிபியூட் ஆஃப் அ பாப்புலேஷன். பாப்புலேஷனுடைய ஃபீச்சர் எது கிடையாது? செக்ஸ் ரேஷியோ, நெட்டாலிட்டி, மொட்டாலிட்டி, ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன். ஸோ பாருங்கள், ஸோ இது மூணும் ஒரு பாப்புலேஷனுக்குரிய ஃபீச்சர்ஸ். பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, செக்ஸ் ரேஷியோலாம் பாப்புலேஷன் எடுப்பாங்க. ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பாப்புலேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் அ பாப்புலேஷன். சரியா? இப்போ இதுதான் இஸ் த இன்கரெக்ட், அதுதான் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் ஒரு ஸ்பீசிஸும் இன்னொரு ஸ்பீசிஸும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். பட் அது பாப்புலேஷனுடைய ஆட்ரிபியூட் கிடையாது. பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ்னு ஒரு சிலது இருக்குது, அதில் இது வராது. சரியா? ஸோ அடுத்து ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் இஸ் மேக்ஸிமம் டியூரிங். நம்ம ஃபேஸஸ் ஆஃப் க்ரோத்தில் லேக் ஃபேஸு, லாக் ஃபேஸு, அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஃபேஸ்ன்னு படிச்சிருப்போம். எந்த ஃபேஸில் க்ரோத் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா இந்த லாக் ஆர் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஸில். ஸோ இப்போ டேரக்ட் NCERT ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து the roots that originate from the base of the stem are called. இப்போ சாயில் இருக்குது, ஸ்டெம் இருக்குது. இந்த ஸ்டெம்முடைய பேஸில் இருந்து ரூட்ஸ் வருது அப்படின்னா ஓகேவா, இட் இஸ் கால்ட் அஸ் ஃபைபரஸ் ரூட்டு. கோகனட்டில், அதாவது மோனோகாட்டு கோகனட்டில் அது போல் இருக்கும் ஃபைபரஸ் ரூட்டு. சரியா? ஸோ அப்போ 1 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போது ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஜீனு கேபிட்டல் I தட் கண்ட்ரோல்ஸ் ABO பிளட் குரூப். அப்போது இந்த ஜீனுக்கு 3 அலீல் இருக்கா? எஸ், IA, IB, ஸ்மால் I. A person will have only 2 of the 3 alleles. Yes, 3 allele இருக்குது. ஆனால் ஒரு பர்சனுக்கு அட் அ டைமில் 2 allele தான் இருக்கும். ஓகே, IA, IB are present together, they express same type of sugar. இல்லை, IA இருக்குதுன்னா ஆன்டிஜன் A அப்படிங்கிற சுகர் வரும், IB இருக்குதுன்னா ஆன்டிஜன் Bங்கிற சுகர் வரும். சேம் டைப் ஆஃப் சுகர் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுகர் வரும். அப்போ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்மால் I வந்து எந்த சுகரையும் கொடுக்காது. சரியா? ஸோ இப்போ ராங் ஸ்டேட்மெண்ட்டு ஆப்ஷன் 3. அப்போது ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து
கரெக்ட் மேட்சை செலக்ட் பண்ணணும். ஹீமோஃபிலியா, ஃபினைல்கிட்டோனூரியா, சிக்கிள் செல் அனிமியா, தலசீமியா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இதெல்லாம் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வரக்கூடிய டிசார்டர்ஸ். அப்போது ஒரு டிசார்டர் வரதுக்கு காரணம் உங்களுக்கு ஆட்டோசோமா இல்லை செக்ஸ் குரோமோசோமா, செக்ஸ் குரோமோசோமில் எக்ஸ் குரோமோசோமா, ஒய் குரோமோசோமா. ஸோ அப்போது ஆட்டோசோமில் பாடி குரோமோசோமில் இருக்கிற ஒரு பிரச்சனைனால டிசீஸ் வருதுன்னா அது டாமினண்ட்டாக ரிசசிவா, ரைட்? ஸோ அதே இந்த செக்ஸ் குரோமோசோமில் வரும்பொழுதும் எக்ஸாக இருக்கட்டும் ஒய்யாக இருக்கட்டும், in that case also whether it is a dominant or recessive disorder அப்படிங்கிறது முக்கியம். சரியா? ஓகே, ஸோ அப்போ let us see ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ஹீமோஃபிலியா இஸ் ஆக்சுவலி எக்ஸ் லிங்க்டு. செக்ஸ் குரோமோசோமில் எக்ஸ் குரோமோசோமில் பிரச்சனை வரும்பொழுது இந்த வியாதி வரும். அதுவும் இது இஸ் ரிசசிவ். அப்போது 2 குரோமோசோம்லையுமே ப்ராப்ளம் இருந்தால் தான் உங்களுக்கு இது வரும், ரைட்டுங்களா? ஹோமோசைகஸாக இருக்கும்பொழுது தான் இது வரும். ஃபீமேலுக்கு, மேலுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸில் தானே, மேலுக்கு ஒரு எக்ஸ் ஒரு ஒய். அப்போ அந்த ஒரு எக்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலே வியாதி வந்துடும். சரியா? அப்போது ஃபினைல்கிட்டோனூரியா இட் இஸ் ஆட்டோசோமல் ரிசசிவ், பாடி குரோமோசோமில் பிரச்சனை ரிசசிவ். இப்போ 2 குரோமோசோம்லேயும் அந்த டிஃபெக்டிவ் இது இருந்தால் தான், டிஃபெக்டிவ் ஜீனு 2 குரோமோசோம்லேயும் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வரும், இந்த வியாதி வரும். அடுத்து சிக்கிள் செல் அனிமியா இட் இஸ் கரெக்ட், ஆட்டோசோமல் ரிசசிவ், ரைட்? குரோமோசோமல் 11. ஸோ குரோமோசோமல் 11ல் இருக்கிற உங்களுக்கு ஜீனு பிரச்சனை ஆகும் பொழுது தான் இது வரும். அந்த குரோமோசோம் 11னா 2 குரோமோசோம் இருக்குமா, 11 வந்துட்டு பேரிங்காக இருக்குமா, குரோமோசோம் 11 பேரில் 2 இருக்குமா, 2த்துலேயும் அந்த டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த வியாதி வரும். அப்போது ஹீமோக்ளோபின் வந்துட்டு மாடிஃபை ஆகிறதுனால ஆர்பிசி சிக்கிள் ஷேப்பில் மாறும். தலசீமியா ஆஸ் யூஷுவல் ஆட்டோசோமல் ரிசசிவ், ஃபினைல்கிட்டோனூரியா மாதிரியே இதுவும் ஆட்டோசோமல் ரிசசிவ். சரியா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். புல்லன் பார்ட்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 2 generations, 1 within the another. ஸோ இதான் 2020 பெரிய காம்ப்ளிகேஷனை உருவாக்குச்சு. ஸோ ஆக்சுவலாக பாருங்கள், பொல்லன் கிரெயின் அப்படிங்கிறது இட் இஸ் ஹாப்பலாய்டு கெமிட்டோஃபைட்டு. ஆந்தர் அப்படிங்கிறது ஸ்போரோஃபைட்டோட ஒரு பார்ட்டு தான், கரெக்டாக? பிளான்ட்டு ஸ்போரோஃபைட் இருக்குது, அதில் ஃப்ளார் இருக்குது, அதில் மேல் ரிப்படி பார்ட்டு ஆண்ட்ரிஷம், அதில் ஆந்தர் இருக்குது. அப்போ இது ஸ்போரோஃபைட்டோட ஒரு பார்ட்டு தான் டிப்ளாய்டு. அப்போது பொல்லன் கிரெயின் அகெயின் இட் இஸ் கெமிட்டோஃபைட்டு ஹாப்ளாய்டு, மேல் கெமிட்டோ இட் இஸ் ஹாப்ளாய்டு. சீடு அப்படிங்கிறது ஓவியூல், கரெக்டுங்களா? ஓவியூல் தான் சீடாக மாறி இருக்கும். ஸோ ஓவியலுங்கிறது அந்த ஃப்ளாரோட பார்ட்டு, கரெக்டுங்களா? இப்போ ஃப்ளாரு பிளான்ட்டோட பார்ட்டு, கரெக்டுங்களா? பிளான்ட்டை ஸ்போரோஃபைட் சொல்கிறேன், அப்போ அந்த ஃப்ளாரு, அந்த ஓவியூல், அதுலேருந்து வர சீடு, இது எல்லாமே ஸ்போரோஃபைட் தான். ஸோ டிப்ளாய்டு, ரைட்? ஸோ ஃப்ரூட்டு அகெயின் அந்த ஓவரி சொல்கிறோம்ல, அது ஃப்ளாரோட பார்ட்டு தானே. ஸோ அப்போ ஓவரி ஃப்ளாரோட பார்ட்டு, ஃப்ளாரு பிளான்ட்டோட பார்ட்டு. இப்போ பிளான்ட்டு ஃப்ளாரு அந்த ஓவரி இதெல்லாம் உங்களுக்கு டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டு. ஓவரிலேருந்து தானே ஃப்ரூட் வருது, அதுவும் டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷனு. எம்ப்ரியோ சாக்கு அப்படிங்கிறது கெமிட்டோஃபைட்டு, ஸோ ஹாப்பலாய்டு, ரைட்? ஓவியூல் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் டிப்ளாய்டு. ஸோ இதில் ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளே இன்னொரு இருக்குது அப்படின்னா எது பாருங்கள், டிப்ளாய்டுக்குள்ளார ஹாப்ளாய்டு இருக்குது, டிப்ளாய்டுக்குள்ளார ஹாப்ளாய்டு இருக்குது. ஓகே, ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளார இன்னொன்று இருக்குது. ஸோ அப்போது ஏவும் டியும் தான் அப்படி. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த சரியான விடை. சரியா? அப்போது அடுத்து ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் catalyzed by nitrogenase in root nodules of leguminous plant. இது வந்துட்டு மினரல் நியூட்ரிஷன் சாப்டர், டெலிட்டட் சிலபஸ். ஸோ அமோனியா ஹைட்ரஜன் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் எசென்ஷியல், டெலிட்டட் சிலபஸ். சரியா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு G1 ஃபேஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இப்போது உங்களுக்கு செல் சைக்கிளில் இன்டர்ஃபேஸ் நடக்கும், அதில் G1 S G2 இருக்குது. G1ல் டிஎன்ஏ சின்சஸ் நடக்காது, ஓகேவா? ஸோ மெயினாக I can say G1ல் மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னா, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் செல் காம்பனன்ட்ஸ் இங்கே கிடையாது. செல் மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும், க்ரோ ஆகும். ஆனால் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் G1ல் நடக்காது, எஸ் ஃபேஸில் தான் நடக்கும். சரியா? நியூக்ளியர் டிவிஷன்லாம் நடக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும், க்ரோ ஆகிட்டு இருக்கும் G1ல், எஸ் ஃபேஸில் தான் போய் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆகும். அப்போ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்க்ளூஷன் பாடி இஸ் இன்கரெக்ட். ஸோ அப்போ இது செல் சாப்டரில் வரும், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இன்க்ளூஷன் பாடியில் மெம்பரேன் எதுவும் இருக்காது, கரெக்டு தான். அப்புறம் அது சைட்டோபிளாசத்தில் ஃப்ரீயாக லை ஆகும், அதுவும் கரெக்டு. அதில் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போது இட் இஸ் த ரிசர்வ் மெட்டீரியல் இன் சைட்டோபிளாசம், ரைட்? அப்போது அதில் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இந்த இன்க்ளூஷன் பாடிஸில் நடக்காது. ஃபுட் பார்ட்டிகல்ஸை இது போய் இன்ஜெஸ்ட்லாம் பண்ணாது, சரிங்களா? அப்போ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதில் போகும், அது வந்துட்டு அது ஸ்டோர் ஆகும், ரிசர்வ் மெட்டீரியலாக ஸ்டோர் ஆகும். இது போய் அது என்ன பண்ணாது, இன்ஜெக்ஷன் பண்ணாது, ரைட்டா? அல்லது வெளில இருக்க ஃபுட் பார்ட்டிகளை இது உள்ளார எடுத்து இன்ஜெக்ஷன்லாம் பண்ணாது. ஸோ இப்போ 2 தான் வந்துட்டு இன்கரெக்ட் அபவுட் இன்க்ளூஷன் பாடி. சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன் அண்ட் கிளைகோலிபிட் இன் யூகேரியோட்டிக் செல். அப்போது யூகேரியோட்டிக் செல்லில் ப்ரோட்டீனையும் உங்களுக்கு லிபிடையும் பேக்கேஜிங் பண்ணுறது தான் இந்த கால்கை பாடி அப்படிங்கிறது. சரியா? ப்ரோட்டீனை RER கொடுக்கும், அப்புறம் ரைபோசோமும் கொடுக்கும். ஓகே, அப்புறம் RNA ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். லிப்பிடை வந்துட்டு SER கொடுக்கும், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அந்த ப்ரோட்டீனையும் லிப்பிடையும் கிளைகோசிலேஷன் பண்ணி பேக்கேஜிங் பண்ணுறது கால்கை பாடி. ஸோ அப்போது ப்ரோட்டீன் வந்து கால்கைக்கு போனால் கிளைகோ ப்ரோட்டீனாகவும், லிப்பிட் கால்கைக்கு போனால் கிளைகோலிபிடாகவும் மாறும். சரியா? 3 இஸ் த ரைட் ஆன்சர்.
அடுத்து ரே ஃப்ளாரட்ஸு ஹேவ். அப்போது சன்ஃப்ளவரில் ரே ஃப்ளாரட்டு டிஸ்க் ஃப்ளாரட்டுன்னு இருக்குது, அதாவது சன்ஃப்ளவர் ஃபேமிலிக்கு. சரிங்களா? அப்போது அஸ்டராசியே அந்த ஃபேமிலியில் ரே ஃப்ளாரட்டுக்கு என்ன மாதிரியான ஓவரி இருக்கும்? ஸோ இந்த டேரக்ட் என்சிஆர்டி பாயிண்ட் தான். ரே ஃப்ளாரட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா இன்ஃபீரியர் ஓவரி இருக்கும். ரைட்டா? ஸோ ஓவரி கீழே இருக்கும், அந்த ஓவரிக்கு மேலே தான் உங்களுக்கு செப்பல் பெட்டல், அதுக்கப்புறம் ஐ கேன் சே மேல் ரிப்படி பார்ட்லாம் மேலே இருக்கும், ஓவரி கீழே இருக்கும். ஸோ தட் இஸ் த இன்ஃபீரியர் ஒன்று. டேரக்ட் என்சிஆர்டி ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following is put into anaerobic sludge digester for further sewage treatment? அப்போ anaerobic sludge digester என்னத்தை போடுவாங்கன்னா இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜில் மேஜர் பார்ட்டை போடுவாங்க. சரியா? ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டோட எஃப்ளூவெண்ட் போகிறது வந்துட்டு உங்களுக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட்டோடைய செட்டிலிங் டேங்க்கில் போகும். ரைட்? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டரில் இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜோடைய மேஜர் பார்ட் போகும். அங்கே போய் அந்த அனரோபிக் ஆர்கானிசம்ஸ் மெத்தனோ பாக்டீரியாம்லாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜில் இருக்கக்கூடிய ஏரோபிக் மைக்ரோப்ஸை அழிக்கும். ரைட்? அழிச்சு பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ மேட்சிங் பண்ணணும். இது வந்து மினரல் அண்ட் நியூட்ரிஷன் சாப்டர். சரிங்களா? ஸோ அப்போது இட் இஸ் டெலிட்டட் சிலபஸ், அதனால் லெட் அஸ் ஸ்கிப் திஸ். சரியா? ஒவ்வொரு மினரலும் எதுக்கு யூஸ் ஆகும்னு அந்த சாப்டரில் இருக்கும், அது இப்போ டெலிட்டட் 2020 இருந்துச்சு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அகைன் இது வந்துட்டு சாப்வுட் ஹார்ட்வுட்லாம் செகண்டரி க்ரோத் சம்மந்தப்பட்டது, அனடாமியில் வரும். இட் இஸ் டெலிட்டட் ஃபார் நீட்டு. ஸோ அதனால் இட் இஸ் லீவ் தட். சரியா? ஒரு சேஃப்டிக்கு அந்த செகண்டரி க்ரோத் மட்டும் படிங்க நான் பொதுவாக சொல்லுவேன். மிச்சம் எல்லாமே டெலிட்டட்னா படிக்க தேவையில்லை, அது மட்டும் ஒரு சேஃப்டிக்கு படிங்க நான் பொதுவாக சொல்லுவேன், ஒரு சேஃப்டிக்கு. சரியா? அக்கார்டிங் டு ராபர்ட் மே த குளோபல் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7 மில்லியன் கிட்ட பூமியில் இருக்கிற ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்குதுன்னு ராபர்ட் மே சொல்கிறாரு. பூமி ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோடைய வெரைட்டிஸ் டைப்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 7 மில்லியனா, 70 லட்சம் கிட்ட இருக்குது. சரியா? அடுத்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது என்னது? ரைபோசோம் எம்ஆர்என்ஏவை வாசித்து ப்ரோட்டீனை உருவாக்குது. அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? இந்த binding of mRNA to ribosoma, recognition of DNA வா, amino acylation of tRNA வா, recognition of anti-codona. ஸோ பாருங்கள், mRNA ரைபோசோமில் பைண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரைட் உங்களுக்கு mRNAல ஆன்டிகோடான் இருக்கும். கரெக்டுங்களா? ரைட்? அப்போது tRNA தான் என்ன பண்ணும், உங்களுக்கு அமினோ ஆசிடை கொண்டு வரும் ரைபோசோமுக்கு. கொண்டு வந்துட்டு அந்த mRNAல இருக்கக்கூடிய அந்த கோடானுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இதில் ஆன்டிகோடான் இருக்கும். இப்போ ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்னா அந்த அமினோ ஆசிடை கொண்டு வந்து அமினோ ஆசிடை ஒவ்வொன்றா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போது ட்ரான்ஸ்லேஷனில் ஃபஸ்ட்டு நடக்க வேண்டியது tRNA அமினோ ஆசிடை எடுத்து வச்சுக்கணும். அதுதான் அமினோ ஆசிலேஷன் ஆஃப் tRNA. tRNAல அந்த அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகணும். புரியுதா? காடட். அதுக்கப்புறம் தான் மித்த ப்ராசஸ்லாம். ஸோ அப்படி அட்டாச் ஆயிடுச்சுன்னா அந்த tRNA அமினோ ஆசிடை ரைபோசோம் கொண்டு வந்துடும். அப்போ ஒவ்வொரு அமினோ ஆசிடாக சேர்த்து ப்ரோட்டீனை உருவாக்கிடலாம். ஸோ 3 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா? ஸோ அடுத்து which of the following regions of the globe exhibits highest species diversity? ஸோ கொடுத்துருக்கிறதுல ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி எங்கே ஹையாக இருக்கும்? ஸோ ரொம்ப ஈஸி. ரைட்டா? ஓகே, எல்லா இடத்துலையும் கிங் மேக்கர் ஒருத்தர் இருக்கார். ஸோ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டிங்கும் போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸு எந்த இடத்துல ஸ்பீசிஸ் டைவர்சிட்டினா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கிறது தான் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. அது ஹையஸ்ட்டாக எங்கே இருக்குன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர் தான். கரெக்டாக? ஸோ அமேசானில் தான் உங்களுக்கு ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி வந்துட்டு ஜாஸ்தி. ஸோ இப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் அ பிளான்ட் ஷோஸ் த ஃபாலோயிங் anatomical features. ஸோ இதை வாசிச்சு என்ன டைப் ஆஃப் பிளான்ட்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ ஸ்கேட்டர்ட் வாஸ்குலர் பண்டில் சரௌண்டட் பை பண்டில் ஷீத்து, லார்ஜ் கான்ஸ்பைக்வஸ் பரன்கேமா கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலர் பண்டில் கன்ஜாயிண்ட்டு க்ளோஸ்டு. ஸோ கன்ஜாயிண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு கன்ஜாயிண்ட் அப்படின்னாலே ஸ்டெம்மு லீஃபில் தான் வரணும். பிகாஸ் ரேடியல் வந்துட்டு ரூட் இது. சரியா? ஸ்டெம்மு இல்லைனா லீஃபு. க்ளோஸ்ட் அப்படின்னா என்ன கிடையாது, உங்களுக்கு கேம்பியம் கிடையாது, செகண்டரி க்ரோத் கிடையாது. அப்போ அது மோனோகாட்டு. சரியா? ஸோ அப்போது டெஃபினட்டாக மோனோகாட்டு. சரியா? ரூட்டு வராதுன்னு சொல்லிட்டேன், ஏன்னா கன்ஜாயிண்ட் வந்து ரூட்டு கிடையாது. கன்ஜாயிண்ட் வந்து ஸ்டெம்மு இல்லைனா லீஃப் தான் சொல்லிட்டேன். அப்படி பார்த்தா மோனோகாட் ஸ்டெம்மு. ஒரு பாயிண்ட்டை வச்சே ஆன்சரை போட்டுடலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். சரியா? ஆனால் மிச்சத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மோனோகாட் ஸ்டெம்மில் வாஸ்குலர் பண்டில் ஸ்கேட்டர் ஆகிருக்கும், பண்டில் ஷீத்தில் சரௌண்ட் ஆகிருக்கும். ரைட்? கான்ஸ்பைக்கஸ் பேரன்கேமாடஸ் கிரவுண்ட் டிஷ்யூ இருக்கும். கிரவுண்ட் டிஷ்யூ வந்துட்டு நல்லா கிளியர்லி விசிபிளாக இருக்கும். அதான் கான்ஸ்பைக்கஸ். ஃப்ளோயம் பேரன்கேமா இருக்காது. சரியா? ப்ரொசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபெசிலிட்டிங் லாஸ் ஆஃப் வாட்டர் இன் லிக்விட் ஃபார்ம். இது டெலிட்டட் சிலபஸ். கட்டேஷன் சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட் சாப்டரில் வரும். சரியா? கட்டேஷன் நடக்கிறதுக்கு எது காரணம்? ப்ரொசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபெசிலிட்டிங் லாஸ் ஆஃப் வாட்டர் இன் லிக்விட் ஃபார்ம் ஃப்ரம் த டிப் ஆஃப் கிராஸ் பிளேட்ஸ் அட் நைட்டு அண்ட் இன் ஏர்லி மார்னிங். ஓகே, ஸோ இது டிரான்ஸ்பிரேஷன் சாப்டர். ஸோ லெட்ஸ் லீவ் இட். சரியா? ஸோ அடுத்து I can say oxygenase activity of Rubisco enzyme in photo respiration leads to the formation of. ஸோ Rubisco பாருங்கள், கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் ரெண்டுமே பண்ணுமா. ஸோ அப்போ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜனேஷன் பண்ணி விட்றோம். ஸோ இப்போ ஐ கேன் சே RUBPயையும் உங்களுக்கு ஆக்சிஜனையும் சேர்த்து விட்றோம். இது 5 கார்பனா
அப்போ சேர்த்து என்னதை ப்ரொடியூஸ் பண்ணிடும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் 3-phosphoglyceric acid PGA வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிடும். இது 3 கார்பனு. இதோட சேர்த்து ஓகே உங்களுக்கு ஒரு 2 கார்பன் மாலிகுல் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். ஃபாஸ்போகிளைகோலேட்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்போகிளைகோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஒரு மாலிகுல் வந்துட்டு 3 கார்பனும் ஓகேவா, ஒரு மாலிகுல் வந்துட்டு அதான். ஸோ ஃபாஸ்போகிளைகோலேட்டு 2 கார்பன் 1 கார்பன், அப்போது ஒரு 3 கார்பன் ஒரு 2 கார்பன். அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ இருக்க ஆப்ஷன் படி பார்த்தா ஒரு மாலிகுல் ஆஃப் 3 கார்பன் வருதா, அப்போ அது போட்டுக்கலாம் ரைட்டா. ஒரு 2 கார்பன் ஒரு 4 கார்பன் இது வராது. அப்போது ஒரு மாலிகுல் 3 கார்பன் வருது, இன்னொன்று 2 கார்பன் அதை கொடுக்கல, அதனால நம்ம ஆப்ஷன் 2 எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ 2 இஸ் த ரைட் ஆன்சரு. BT cotton variety that was developed by the introduction of a toxin gene of BT is resistant to. ஸோ இப்போது பாருங்கோ BT காட்டனை வந்துட்டு உருவாக்குறாங்க, BT டாக்ஸின் ஜீனை உள்ளார போட்டு. இப்போ இந்த BT காட்டன் யாருக்கு ரெசிஸ்டன்ட், யாரை எதிர்த்து நிற்கும் அப்படின்னா இன்செக்ட் பெஸ்ட்டு. ஸோ இப்போது இது அட்டாக் பண்ண வர இன்செக்ட் பூச்சிகளை இது எதிர்த்து நிற்கும். இந்த இன்செக்ட் பூச்சிகளை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அப்போது அதுக்குள்ளார இந்த BT டாக்ஸின்குள்ளார போய் அந்த பூச்சியை அழிச்சிரும் சரிங்களா, மிட்கட் எபித்திலியல் செல்ஸில் போய் அழிச்சிரும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சரு. ஸோ அடுத்து பாருங்கள் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டைலிகம் பேர்லேயே இருக்குது, பியூட்டாரிக் ஆசிடு ஏக்கு 3னாலே ஆப்ஷன் 1 ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரைகோடர்மா பலிஸ்போரம் வந்துட்டு ஐ கேன் சே இதை கொடுக்கும் ஓகே, சைக்ளோஸ்போரின் ஏவை கொடுக்கும். ஸோ பிளட் கொலஸ்ட்ரால் லோயரிங் ஏஜென்ட்டு சரியா. சாரி ஆக்சுவலி லுக் அட் ஹியர், கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டைலிகம் ஏ வந்து 2, நான் கண்ணு தெரியாமல் இதை போட்டுட்டேன். ஏ வந்து 2 அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சரு ஓகே. பி ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் வந்துட்டு சைக்ளோஸ்போரின் ஏவை கொடுக்கும் சரியா. அது பிளட் கொலஸ்ட்ரால் லோயரிங் ஏஜென்ட் கிடையாது. ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் ஃபங்கை அது கொடுக்குற சைக்ளோஸ்போரின் ஏ அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக், இம்யூனோசப்ரெசிவ் ஏஜென்ட்டு. மொனாஸ்கஸ் புர்பூரியஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டினை கொடுக்கும், அதுதான் பிளட் கொலஸ்ட்ரால் லோயரிங் ஏஜென்ட் சரிங்களா ரைட். அஸ்பர்ஜிலஸ் நைகர் சிட்ரிக் ஆசிடை கொடுக்கும் ஓகே. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓவர் கான்ஃபிடண்டாகவும் இருக்கக்கூடாது. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4 அண்ட் டிக்கு 3 சரியா. அப்போது ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் ஹேஸ் ஸ்ட்ரக்சர் சிமிலர் டு. ஸோ உங்களுக்கு ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் வந்துட்டு ரெட் ஆல்கேல வரக்கூடியது. அப்போது அதில் அந்த அமீலோபெக்டின் அண்ட் கிளைகோஜனுடைய ஸ்ட்ரக்சருக்கு சிமிலராக இந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரெட் ஆல்கே ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் ஃபார்மேட்டில் தான் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இட் இஸ் அ ரிசர்வ் மெட்டீரியல் சரியா. ஸோ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ இதையும் வந்து மேட்சிங் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் இருக்கணும். ஸோ பாருங்கள் ஜைகோட்டின் அப்படிங்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னா சினாப்சிஸ் நடக்கும். அப்போது அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் ரெண்டும் இப்படி பேரிங் ஆகும் சரியா. அப்போது ஐ கேன் சே ஏக்கு 4 ஏக்கு 4னா ஆப்ஷன் 2. ஸோ அப்புறம் பேக்கீட்டினில் தான் இந்த கிராசிங் ஓவர் ஆகும். ஸோ இதோட பார்ட் இங்கே போகும், இதோட பார்ட் இங்கே போகும். அந்த 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம் இப்படி அட்டாச் ஆச்சா ரைட். ஸோ ஒரு குரோமோசோமோட பார்ட்டு இங்கிட்டு போகும், இன்னொருத்தோடைய பார்ட்டு இங்கிட்டு போகும், அந்த பேரிங் ஆனது சரிங்களா. அதான் இப்படி இங்கேருந்து இங்கே போகிறது கிராசிங் ஓவரு ரைட். அப்புறம் டிப்ளோட்டீனில் பார்த்தீங்கன்னா கேஸ்மேட்டா வரும். அதாவது டிப்ளோட்டீனில் பொறுத்த வரைக்கும் அந்த சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிசல்யூஷன் ஆயிரும். அதாவது ஜைகோட்டீனில் ஃபுல்லாக பேரிங் ஆச்சு, அந்த 2 ஹோமோலாகஸ் குரோமோசோமும் இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ தான் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வரும். அப்போது இந்த 4வது டிப்ளோட்டீனில் அது எல்லாம் கரைஞ்சிட்டு வெறும் இந்த 2 குரோமோசோம் வந்து இப்படி ஒரு எக்ஸ் ஷேப்பில் அது ஒரு இடமோ இல்லை 2 இடமோ அங்கே மட்டும் தொட்டுக்கிட்டு இருக்கும் சரியா. ஒரு இடமோ 2 இடமோ அங்கே மட்டும் தொட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் அந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்கிறது தான் என்னதுன்னா கேஸ்மெட்டா. அது 4th ஸ்டேஜ். 5th ஸ்டேஜில் என்ன ஆகும், இந்த கேஸ்மெட்டாவும் டெர்மினைசேஷன் ஆகி அந்த 2 ஹோமோலாகஸ் குரோமோசோமும் பிரிஞ்சிரும் சரிங்களா. ஸோ அப்போது டிக்கு வந்துட்டு 1. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ரைட். அப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் யூனிசெல்லார் ஆல்கே சரிங்களா. ஸோ இப்போ யூனிசெல்லார் வந்துட்டு குளோரெல்லா டெஃபினட்டாக யூனிசெல்லார் சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஐ கேன் சே ஓகே இது யூனிசெல்லார். ஸ்பிலிரின் ஆக்சுவலாக வந்துட்டு சைனோபாக்டீரியா, ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம். அது ட்ரூ ஆல்கே கிடையாது, பட் இருந்தாலும் இந்த ஆப்ஷனில் மோஸ்ட் அப்ராப்ரியேட்னு பார்த்தா இது 2 தான் வருது ரைட்டா. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சரு ரைட். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மோஸ்ட் அப்ராப்ரியேட்னு பார்க்கும்போது 4 ரைட்டா. ஸோ அப்புறம் ஐ கேன் சே மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வாஸ் சைன்டு இன் 1987 ஃபார் கண்ட்ரோல் ஆஃப். ஸோ ஆக்சுவலி இதுவும் என்விரான்மெண்டல் இஷ்யூஸு, லாஸ்ட் சாப்டர் ஆஃப் பயாலஜி டெலிட்டட் சிலபஸ் ரைட்டா. ஓசோன் எமிஷனை தடுக்கிறதுக்காக மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் போட்டிருப்பாங்க. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சரியா டெலிட்டடு. ஸோ விராய்ட்ஸ்க்கு எது கரெக்ட், விராய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ கேன் சே ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், ப்ரோட்டீன் கோட் வந்துட்டு இருக்காது சரியா. ஸோ அப்போது அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவாக இருக்கும். ஸோ ஐ கேன் சே ஃப்ரீ ஆர்என்ஏ வித்தவுட் ப்ரோட்டீன் கோட்டு. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் சரியா. அப்போது அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு இஸ் ஹாஃப் இன்ஃபீரியர் இன்.
ஸோ ஹாஃப் இன்ஃபீரியர் அல்லது ஹாஃப் சுப்பீரியர்னா அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா எபிகைனஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ எபிகைனஸுக்கு ஈஸி எக்ஸாம்பிள் பிஆர்பி நான் சொல்லுவேன், ப்ளம்மு, ரோஸு, பீச்சு. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல இது மூணுத்தில் எது வருது? ப்ளம்மு, ரோஸு, பீச்சில் எது வருது? ப்ளம்மு வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அப்போது அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு டாபிக் லெவலையும் மேட்சிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் லெவல் எப்பயுமே பிளான்ட்டு தான் இருக்கும், கரெக்டாக? கிராஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் லெவலுக்கு கிராஸா? சிக்கு 4, சிக்கு 4 ஈஸி பாருங்கள். சிக்கு 4னா ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சரு, சரியா? அப்புறம் செகண்ட் ட்ராபிக் லெவலில் பொறுத்த வரைக்கும் ரேபிட்டு, கிராஸ் வந்துட்டு ரேபிட்டை சாப்பிடும். அப்புறம் தேர்டு ட்ராபிக் லெவலில் பொறுத்த வரைக்கும் ஐ கேன் சே தேர்டு ட்ராபிக் லெவலில் பொறுத்த வரைக்கும் ஐ கேன் சே க்ரோ, ரைட்டா? ரேபிட் வந்து கிராஸ் சாப்பிடுது, ரைட்டா? அப்புறம் க்ரோ வந்துட்டு ரேபிட்டை சாப்பிடுது, ரைட்டா? அப்புறம் க்ரோ வந்துட்டு வல்ச்சர் சாப்பிடுது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த சரியான விடை. புரிஞ்சுதா? இது ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவலு. ஓகே, செகண்ட் ட்ராபிக் லெவல் பொறுத்த வரைக்கும் பிக்கு வந்து 3, தேர்ட் ட்ராபிக் லெவல் வந்துட்டு டிக்கு 1, அப்புறம் ஃபோர்த் ட்ராபிக் லெவல் வந்துட்டு ஐ கேன் சே சிக்கு, ஃபோர்த் ட்ராபிக் லெவல் ஏக்கு 2. பாருங்களேன், ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவலில் இவன் ஏல கொடுத்துருந்தா நான் பாட்டுக்கு அழகாக போட்டிருப்பேன். இதை கொண்டு போய் சியில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பாட்டு படக்குன்னு போடக்கூடாது, சரியா? ஸோ how many true breeding Botany plant varieties did Mendel select as pairs which were similar except in one character with contrasting trait? ஸோ மொத்தம் 14 வெரைட்டிஸை சூஸ் பண்ணியிருப்பார், சரியா? அந்த 14மே 7 பேர்ஸாக எடுத்திருப்பார். அப்போ ஒவ்வொரு பேருமே எல்லா கேரக்டர்லையும் சேமாக இருக்கும், ஒரு கேரக்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? புரியுதா? அப்போது இங்கே ஒரு பிளான்ட் எடுத்திருப்பாரு, இது ரெண்டும் எல்லா கேரக்டரும் சேமாக இருக்கும், ஒரு கேரக்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீடு ஷேப்னா ஒன்று ரவுண்டு ஒன்று ரிங்கிள்டாக இருக்கும், சரியா? மிச்சம் 6 கேரக்டரும் சேமாக இருக்கும். அப்புறம் இன்னும் 2 பிளான்ட்டு, இது ரெண்டுத்தில் வந்துட்டு ஸ்டெம் ஹைட்டு ஒன்று டார்ஃப் இருக்கும், மிச்சம் எல்லா கேரக்டரும் சேமாக இருக்கும், ரைட்டா? வாட்டர் ஹயாசின்த், வாட்டர் லில்லி. ஸோ இவங்க 2 பேரும் வாட்டரில் இருந்தாலும் பாலினேஷன் வந்து விண்டு மூலமாகவோ அல்லது இன்செக்ட் மூலமாகவோ நடக்கும், சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். வாட்டரில் இருக்குது, வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்குது, ஸோ ஈஸியாக விண்டு இன்செக்ட் இதில் வந்து படும், அப்போது பாலினேஷன் நடக்கும், சரியா? டைரக்ட் என்சிஆர்டி. ஸோ நேம் த பிளான்ட் growth regulator which upon spraying on sugar cane crop increases the length of stem, thus increasing the yield of sugar cane. டைரக்ட் என்சிஆர்டி ஜிப்ரலின் தான், சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2, சுகர் கேனில் அடிச்சிங்கன்னா இன்டர்னோடு வந்துட்டு எலாங்கேட் ஆகும், அப்போ ஸ்டெம் இன்க்ரீஸ் ஆகும், ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். சுகர் கேனில் சாப்பிட்றதே இந்த ஸ்டெம்மை தானே, சரியா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து லைட் ரியாக்ஷனில் பிளாஸ்டோக்யூனான் ஃபெசிலேட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம். ஸோ லைட் ரியாக்ஷன் இருக்குதுல்ல, ஸோ இதில் பிளாஸ்டோக்யூனான் வந்துட்டு எலக்ட்ரானை பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் ஆஃப் PS2லேருந்து சைட்டோக்ரோம் B6Fக்கு கொண்டு போகும். ஸோ அப்போ அப்படி இல்லாட்டினா என்ன சொல்லலாம்? PS2லேருந்து சைட்டோக்ரோம் B6Fக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் பிளாஸ்டோக்யூனான், சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சரு. ஸோ PS2 இருக்கும், அதிலேருந்து PQ பிளாஸ்டோக்யூனான் போகும், அதிலேருந்து சைட்டோக்ரோம் B6Fக்கு போகும், அதிலேருந்து பிளாஸ்டோசைனின் போகும், ரைட்டா? ஸோ அப்புறம் அதிலேருந்து ஃபோட்டோஸ்டான் 1 வரும், சரியா? அதிலேருந்து ஃபெரடாக்சின் போகும், அதிலேருந்து ஃபெரடாக்சின் NADP ரிடக்டேஸ் மூலமாக NADP ப்ளஸுக்கு போகும். ஃபெரடாக்சின் NADP ரிடக்டேஸ் என்சைம் மூலமாக NADP ப்ளஸுக்கு போய் NADPHH+ ஃபார்ம் ஆகும், சரியா? ஸோ அது நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷன் லைட் ரியாக்ஷனோட ஒரு பார்ட், சரி? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸு கவர்னிங் சீட் டார்மன்சி. இப்போ கொடுத்துருக்கிறதுல இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் எது கிடையாது, நல்லா கவனிங்க, இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் எது கிடையாது. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இது வந்துட்டு இன்ஹிபிட்டராக இருக்கும், சீடு டார்மன்சி, ஐ மீன் நாட் அன் இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் கவர்னிங் சீட் டார்மன்சி அப்படின்னா அதாவது சீட் டார்மன்சி ரிலேட்டடாக இன்ஹிபிட்டரி எது கிடையாது, ஓகேவா? ஸோ அப்சிக் ஆசிட் இன்ஹிபிட்டரி, அப்போனா அதை சீடை டார்மண்டாகவே வச்சுருக்கோம், நல்லா கவனிங்க. நாட் அன் இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் கவர்னிங் சீட் டார்மன்சி தான் சொல்கிறாங்க. அப்போனா இந்த அப்சிக் ஆசிட் வந்துட்டு சீடை டார்மண்ட்டாக வச்சுருக்கோம், ஓகேவா? ஜெர்மினேஷனை இன்ஹிபிட் பண்ணுது, ஓகேவா? இது ரெண்டும் என்சிஆர்டியில் டேரெக்டாக இருக்காது, பட் ஆனால் இது இருக்கும். இது வந்து என்னதுன்னா இன்ஹிபிட்டரி கிடையாது, ஓகே? இது சீடை டார்மண்ட்டாக வச்சுருக்காது, இன்ஹிபிட் பண்ணாது. இன்ஃபேக்ட் சீட் டார்மன்சியை உடச்சி சீட் ஜெர்மினேஷனை ப்ரொமோட் பண்ணும். இது இன்ஹிபிட்டரி கிடையாது. இது ரெண்டும் என்சிஆர்டியில் இல்லை, ஆனால் இவங்க 3 பேருமே என்ன வருவாங்க, இன்ஹிபிட்டரியில் வருவாங்க. இவங்க இன்ஹிபிட்டரி கிடையாது. ஸோ நீங்கள் இது ரெண்டும் படிச்சிருந்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். இவங்க என்னது இன்ஹிபிட்டரி கிடையாது, சீடை சீடோடைய டார்மன்சியை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? சீடு ஜெர்மினேஷனை இன்ஹிபிட் பண்ண மாட்டாங்க, சீடை டார்மண்ட்டாக வச்சுட்டு அப்படி இருக்க வைக்க மாட்டாங்க, சீடை டார்மண்ட்டாக வைக்க விட மாட்டாங்க, சீடை டார்மன்சி உடச்சி ஜெர்மினேட் பண்ணுவாங்க, ஓகே? க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், நேம் த என்சைம் தட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஓப்பனிங் ஆஃப் DNA ஹெலிக்ஸ் டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனில் இந்த இப்படி சுற்றி இருக்கக்கூடிய
அந்த டிஎன்ஏவை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி தான் அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான். ஓகேவா? டிஎன்ஏலேருந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் எம்ஆர்என்ஏ வருதா, அப்போ அங்கே டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான் இதிலேருந்து இந்த ஆர்என்ஏவை உருவாக்குது. ரைட்? அப்படி உருவாக்குறதுக்கு முன்னாடி அப்படி ஹீலிக்ஸாக இருக்கிற டிஎன்ஏவை இப்படி பிரிக்கணும். ஓகேவா? இப்படி சுற்றி சுற்றி இருக்கிற டிஎன்ஏவை பிரித்து இப்படி ஆக்கி, ஓகே, இப்படி பிரித்து இப்படி ஆக்கி இதை வந்து ரீட் பண்ணணும். எது வந்துட்டு டெம்ப்ளேட் ஸ்டாண்டோ அதை வந்துட்டு ரீட் பண்ணி ஆர்என்ஏ கொடுக்கணும். இப்படி பிரிக்கிறத இவனே பார்த்துப்பான். அதுக்கப்புறம் வந்து ஆர்என்ஏவை கொடுக்குறத இவனே பார்த்துப்பான். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் தான் அந்த டிஎன்ஏ ஹெலிக்ஸை பிரிக்கிறதுக்கு ஹீலிகேஸ் தனியாக தேவைப்படும். டிரான்ஸ்கிரிப்ஷனில் அப்படி தேவைப்படாது. சரியா? டைரக்ட் NCERT 4 இஸ் த ரைட் ஆன்சரு. ஸோ அப்போது GPP NPP விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? GPP இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த NPPயா? இல்லை 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 இல்லை. GPP இஸ் ஈக்குவல் டு GPP மைனஸ் R இஸ் ஈக்குவல் டு NPP. இப்போ GPPலேருந்து ஆரை கழிச்சா தான் NPP வரும். ஸோ NPP தான் லெஸ்ஸாக இருக்கும். GPP ஆல்வேஸு மோர் தேன் NPPயா? ஆமாம். GPP NPP ஆர் ஒன் அண்ட் த சேம்? இல்லை. நோ ரிலேஷன் பிட்வீன் GPP NPP இல்லை. ஸோ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிலேருந்து ரெஸ்பிரேட்டரி லாஸை கழிச்சா தான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். சரியா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சரு. ஸ்ட்ரபிலே ஆர் கோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா, ஐ கேன் சே இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் செல்வினியா அப்படிங்கிறது, டீரிஸு, மெர்சான்டியா, எக்குஸ்டம் இருக்குது. சரியா? ஸோ அப்போது சால்வினியா அப்படிங்கிறது டெரிடோஃபைட்டு, டீரிஸும் டெரிடோஃபைட்டு, மெர்சான்டியா அப்படிங்கிறது ப்ரியோஃபைட்டில் வரும், ப்ரியோஃபைட்லேயும் லிவர் வாட்டில் வரும் மெர்சான்டியா. எக்குஸ்டம் அப்படிங்கிறதும் டெரிடோஃபைட்டில் வரும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஸ்ட்ரோபிலே கான்ஸ் வந்து எக்குஸ்டமில் தான் இருக்கும். சரியா? ஆப்ஷன் 4 தான் ரைட் ஆன்சரு. ஜிம்னோஸ்பாம்லேயும் அந்த ஸ்ட்ரோபிலே கோன் வரும். பட் இங்கே கொடுத்துருக்கிறதுல இதில் இருக்கும். சரிங்களா? புரியுதா? சம் டிவைடிங் செல்ஸ் எக்ஸிட் த செல் சைக்கிள் என்டர் வெஜிடேட்டிவ் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். திஸ் இஸ் கால்டு கியூசன் ஸ்டேஜ் G0. திஸ் ப்ராசஸ் அக்கர்ஸ் அட் த எண்ட் ஆஃப். ஸோ இப்போது இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு G1 ஃபேஸு, S ஃபேஸு, G2 ஃபேஸு, அதுக்கப்புறம் M ஃபேஸ் நடக்குமா? இப்போ ஒரு செல்லு இது 3 இன்டர்ஃபேஸில் வரும். am I correct? These 3 will come under the interface. இப்போ ஒரு செல்லு இந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி M ஃபேஸ் முடிச்சு திருப்பி G1 போகும். G1 போயிட்டு அது முடிவெடுக்கும். இப்போ நான் எஸ்ஸுக்கு போகணுமா, இல்லை நான் கொஞ்ச நேரத்துக்கு இன்ஆக்டிவ் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு G0க்கு போகணுமா அப்படின்னு அது முடிவெடுக்கும். சரியா? ஸோ இப்போது M முடிச்சு G1 போய் G1க்கு அப்புறம் தான் அது முடிவெடுக்கும். ஓகே, ஒருவேளை அது இன்ஆக்டிவாக ஆகணும்னு விருப்பப்பட்டுச்சுன்னா G1லேருந்து G0க்கு போயிடும். ஸோ அப்போது திஸ் ப்ராசஸ் அக்கர்ஸ் அட் த எண்ட் ஆஃப்னு கேட்டால் G1. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அதில் நிறைய பேர் M அப்படின்னு சொல்லி தான் அந்த வருஷம் சேலஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீழே G1 சொல்லி தான் ஆன்சர் வந்துச்சு. சரியா? புரியுதா? ஸோ அப்போது G1 இஸ் த ரைட் ஆன்சரு. G1 முடிச்சுட்டு தான் G0க்கு போகும். ரைட்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் பேஸ் பேர் வந்து 0.34. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் ஆஃப் DNA டபுள் ஹீலிக்ஸு in a mammal cell 6.6 into 10⁹. Length of DNA approximately is. இந்த கேல்குலேஷன் புக்கில் டேரெக்டாக இருக்குது 2.2. ஸோ எப்படின்னா 2 பேஸ் பேர் கிட்டே இருக்கிற டிஸ்டன்ஸு 0.34 நானோமீட்டரு. ஸோ இன்டூ எத்தனை பேஸ் பேர் இருக்குதோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 2.2 வரும். இந்த கேல்குலேஷன் புக்கிலே இருக்குது. ஸோ புக்கில் இல்லாத கேல்குலேஷன் கூட சில நேரம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது செல்லோடைய பேஸ் பேரை கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லென்த்து கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸு பிட்வீன் 2 பேஸ் பேர் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 0.34 நானோமீட்ரு. சரிங்களா? பொதுவாக டிஎன்ஏக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இன்டூ எந்த செல்லு கொடுக்குறாங்களோ அந்த செல்லில் எத்தனை நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இருக்குது, நம்பர் ஆஃப் பேஸ் பேர் எத்தனை, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லென்த் வந்துடும். சில நேரம் இதை கேட்பாங்க. அப்போ இதையும் டிவைட் பண்ணணும். சரியா? அடுத்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அடினைன் பேர்ஸ் வித் டைமின் த்ரூ 2 ஹைட்ரஜன் பாண்டு, இது கரெக்டு. ஏ பேர்ஸ் வித் T வித் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இல்லை. ஏ பேர்ஸ் வித் 3 ஏ பேர்ஸ் வித் டைமின் வித் 3 ஹைட்ரஜன் பாண்ட் இல்லை. அடினைன் டஸ் நாட் பேர் வித் தைமின் கிடையாது. ஸோ அடினைன் பேர் வித் தைமின் வித் 2 ஹைட்ரஜன் பாண்டு, குவானின் பேர் வித் சைட்டோசின் வித் 3 ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் 1 இஸ் த சரியான விடை. அப்புறம் அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் டன் பை நம்மளுடைய தலைவர் TH மார்கன் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணார். அந்த ஃப்ரூட் ஃப்ளை இருக்குல்ல, ட்ரோசோஃபிலியா, அதை வச்சு பண்ணியிருப்பாரு. டைரக்ட் NCERT. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன் இன் 1 டர்ன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். கிரெப் சைக்கிள் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஒரு டர்ன் நடக்கும்போது அந்த ஒரு இடத்துல GTP வரும். சரியா? அதுதான் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன். அந்த GTP அதுக்கப்புறமா ATPயாக மாறும். சரியா? ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த GTP வருது இல்லையா? ஸோ அதான் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன். GDP ஃபாஸ்பேட்டோட சேர்ந்து
ஃபாஸ்ஃபோரிலேஷன் ஆகி ஜிடிபி வருது. ஸோ அப்போது ஒரு சைக்கிளில் ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆப்ஷன் 2 இஸ் த சரியான விடை. இங்கே கூட பாருங்கள், 1 தூக்கிட்டு வந்து 2ல் போட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இப்போது டிசல்யூஷன் ஆஃப் செனாட்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன்ல, 2 ஹோமோலாகஸ் குரோமோசோமும் இப்படி பேரிங் ஆகி நிற்கும். ஓகேவா? ஸோ இப்போ எப்போ டிசல்யூஷன் ஆகும்னா அந்த ஐ கேன் சே 4th ஸ்டேட்டில், டிப்ளோட்டீனில். சரியா? அந்த மியாசிஸ் 1 ப்ரோஃபேஸ் 1 4th ஸ்டேட் டிப்ளோட்டீனில். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போது அடுத்து பாடி ஆஃப் த ஓவியல் இஸ் ஃபியூஸ்டு வித்தின் த ஃபியூனிக்கல் அட். ஸோ அப்போது ஃப்ளாரில் ஓவரி, ஸ்டைலு, ஸ்டிக்மா இருக்குது. அப்போது ஃபியூனிக்கல் இருக்குது. இந்த ஃபியூனிக்கல் என்ன பண்ணும்? ஸ்டாலுக்கு லைக் காம்பு லைக் ஸ்ட்ரக்சர். ஐ மீன் இது ஓவியூல்பா. திஸ் இஸ் த ஓவரி, திஸ் இஸ் த ஓவியூல் அண்ட் திஸ் இஸ் த காம்பு லைக் ஃபியூனிக்கல். இப்போ இந்த ஃபியூனிக்கலும் ஓவியூலும் அட்டாச் ஆகிருக்கிற அந்த ஜங்ஷனுக்கு பேர் ஹைலம். புரிஞ்சுதா? இட் இஸ் கால்ட் அஸ் ஹைலம். கொஞ்சம் இங்கிலீஷ் இதில் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஜங்ஷன் தான் என்னது? ஹைலம். ரைட்டா? புரிஞ்சுதா? ஸ்னோ பிளைட்னஸ் இன் அண்டார்டிக் ரீஜன் இஸ் டியூ டு. ஸோ இப்போது அகெயின் இதுவும் என்விரான்மெண்டல் இஷ்யூ சாப்டர், டெலிட்டட் சிலபஸ், கடைசி சாப்டர், இட் இஸ் டெலிட்டடு. சும்மா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இட் இஸ் நாட் தேர் இன் அவர் சிலபஸ். ஓகே, ஸோ we came to the end of the session. As I told you, நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். Xylem ப்ரீமியர் லீக்னு சொல்லிட்டு XPL. டிசம்பர் 26 இந்த கிளாஸ் ஆரம்பிக்குது. ஆஃப்லைனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 நாள் ஃப்ரீ. நீங்கள் 7 நாள் ஃப்ரீயாக போய் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் எங்கே வேணால் போய் அட்டன் பண்ணலாம். நம்ம Xylem ஹைப்ரிட் கேம்பஸை மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போது ஆன்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் லைவ் கிளாஸ் இருக்குது, ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, ஏஐ ஃபீச்சர் இருக்குது, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது, வீக்லி எக்ஸாம்ஸு, கொஷின் டிஸ்கஷன், சூப்பர் ஸ்டடி மெட்டீரியல், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட்டு, ஜிஏபி எக்ஸாம் வைப்போம். அது எதுக்குன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் ரேங்கிங் தெரியும், நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கீங்கன்னு தெரியும். ஒருட்டே ஐ மீன் ரைட்டா? அதுக்கப்புறம் ஐ கேன் சே பர்சனலைஸ்டு மென்டார் உங்களுக்கு இருப்பாங்க. தே வில் கைட் யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பு. நீங்கள் எப்போ டவுனாக ஃபீல் ஆனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம். ரைட்? ஸோ அப்போ ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா கோர்ஸு, ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டேப் கொடுத்துருவோம். அந்த டேப்பில் ஆப் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ ஆப்பில் போய் நம்மளுடைய ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அதோடைய ப்ரைஸ் 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. QR கோடை ஸ்கேன் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாகவோ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த XPL கோர்ஸில் என்ரோல் ஆகலாம். ஸோ 10% ஆஃபர் போகுது. இந்த கூப்பான் கோடை பயன்படுத்தி கோர்ஸில் சேருங்க. முக்கியமாக இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், 812900 812900 700ன்ற நம்பர் கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கேளுங்க. சரியா? QR கோடை ஸ்கேன் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாகவோ வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. நம்மளுடைய செஷன்ஸோடைய நோட்ஸ் PDF அங்கே கிடைக்கும். அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க, எக்ஸாமை அச்சீவ் பண்ணுங்கள், கிராக் பண்ணுங்கள். சரியா? ஸோ I'll see you in the next video. Until then, keep learning, keep growing. See you.